இனிய காலை வணக்கம். உங்கள் அனைவரையும் உலக மின்னல் அன்புடன் வரவேற்கின்றது. இன்றைய தலைப்பாக இன்னும் 2 மாதங்களில் கனடாவில் வருமான வரி செலுத்த வேண்டிய சந்தர்ப்பம் எல்லாருக்கும் இருக்கின்றது. கனடாவில் வாழும் அனைவருக்கும் இது ஒரு முக்கியமான செய்தியாக இருக்கும் என்று நம்பிக்கொண்டு இதை உங்கள் கவனத்துக்கு தருகின்றேன். கனடா வருமான வரி கவனத்தை ஈர்க்கும் 15 வரி தவறுகள். பகுதி 1. கனடாவில் வரி தாக்கல் செய்வது எண்கள் மட்டுமல்ல. இட் இஸ் அபவுட் CRA கனடா ரெவென்யூ ஏஜென்சி கவனத்தை தவிர்ப்பது. CRA கனடா ரெவென்யூ ஏஜென்சி தானாக சந்தேகமுள்ள தாக்கல்களை கண்டறியும் நுட்பமான அல்கோரிதம்களை பயன்படுத்துகின்றது. சிறிய தவறுகளும் கூட அங்குள்ள நிபுணர்களின் கவனத்தை ஈர்க்கலாம். சாதாரண வரி தவறுகள். அதாவது முதலாவது, T-ஸ்லிப் உடன் பொருந்தாத வருமானம். கனடா ரெவென்யூ ஏஜென்சி உங்கள் T4, அதாவது உங்கள் வேலை செய்ய முடிந்த அந்த வருடத்துக்கான ஒரு பத்திரம் ஒன்று கொடுப்படும். T5 போன்ற தகவலுடன் உங்கள் வருமானத்தை ஒப்பிடுகின்றது. சிறிய பிழையும் ஆய்வுக்கு வழிவகுக்கும். உங்கள் வருமானம் சரியாக உள்ளதா என சரிபார்க்கவும். மீண்டும் மீண்டும் காணப்படும் வணிக இழப்புகள். அதாவது வியாபாரம் செய்பவர்கள் அடிக்கடி தாங்கள் வணிகத்தில் இழப்புகளை பெறுகின்றார்கள் என்று காட்டிக் கொண்டிருந்தால் அதுவும் ஒரு CRAயின் கவனத்துக்கு வருகின்றது. சில வருடங்களாக தொடர்ந்து இழப்புகளை காண்பிக்கும் வணிகங்கள் ஹாபி தொழில்களை CRAக்கு சந்தேகத்தை தரும். வணிக நோக்கத்தை சான்று செய்யவும். வருமானத்துக்கு அதிகமான பெரும் தானங்கள் ஊக்குவிக்கப்படுகின்றன. ஆனால் வருமானத்துடன் ஒப்பிடும் பொழுது பெரிய தானங்கள் ஆய்வுக்கு வழிவகுக்கும். அதிகாரப்பூர்வ ரசீது மற்றும் பதிவு எண்கள் வைத்திருக்க வேண்டும். வரி கழிக்க முடியாத வீட்டு மேம்பாடுகள், பாத்ரூம், அதாவது குளியலறை, சமையலறை போன்ற பொதுவான மேம்பாடுகள் வரி கழிக்க முடியாது. வேலை அலுவலகம் என்றாலும் கூட முதியோர் அல்லது மாற்றீடு தேவையுள்ள மாற்றுத்திறனாளிகள் போன்றதற்கான வசதிகள் மட்டும் வரி சலுகைகள் கிடைக்கும். அறிவிக்கப்படாத சொத்து விற்பனை செய்தால் அது தானாக CRA கணக்கில் வரும். பிரதான குடியிருப்பு இலக்கு இருந்தாலும் அனைத்து விற்பனைகளும் அறிவிக்கப்பட வேண்டும். பின்பற்றாதால் $8,000 வரை அபராதம் அமையும். பெரும் பண வைப்பு. வங்கிகள் $10,000 மேலாக பண வைப்புகளை அறிவிக்கின்றன. குறைந்த வைப்புகளும் மீறிய முறையில் நிகழ்ந்தால் கவனிக்கப்படும். பணம் பெறும் விஷயங்கள் குறித்து சரியான ஆவணங்களை வைத்திருங்கள். முடிவாக, கனடா ரெவென்யூ ஏஜென்சி தானாக பிழைகள் மற்றும் சந்தேகமான நடத்தை கண்டறியும். இந்த தவறுகளை அறிவதன் மூலம் நீங்கள் பாதுகாப்பான வரி தாக்கல் செய்ய முடியும். ஆய்வுகளை தவிர்க்க முடியும். அபராதங்களை தவிர்க்க முடியும். சரியான பதிவுகளை வைத்திருங்கள். எல்லா வருமானங்களையும் அறிவிக்கவும். வரி சலுகைகளை அறியவும். முக்கியமாக, நீங்கள் உங்கள் வருமானங்களை தவறாக குறிப்பிட்டிருந்தால் அது உங்களுக்கு பின் வரும் காலங்களில் பெரிய விளைவாக இருக்கும். எந்தெந்த வருமானமாக இருந்தாலும் அதை நீங்கள் அறிவிப்பது உங்களுக்கு நன்மை பயக்கும் என்பது எனது கருத்து. சிலர் நினைக்கலாம், நாங்கள் வருமானத்தை ஏன் காட்ட வேணும் என்றும் நினைக்கக்கூடிய பல பேர் இருக்கின்றார்கள். நான் கவனித்திருக்கின்றேன், கண்டிருக்கின்றேன், கேள்விப்பட்டிருக்கின்றேன். ஆனால் அதனால் இழக்கப்போவது நீங்களே ஒழிய பின்வரும் விளைவுகளை நீங்கள் எதிர்பார்க்காமல் இருக்க வேண்டுமேயானால் இதற்காக நீங்களே முன்கூட்டியே அதற்கான வழிமுறைகளை செய்ய வேண்டும் என்பது எனது கருத்து. இதை நீங்கள் எல்லாரும் ஏற்றுக்கொள்வீர்கள் என்ற நம்பிக்கையுடன் இந்த பதிவில் நான் உங்களுக்கு இதை அறிய தந்திருக்கின்றேன். தயவு செய்து இதனை உங்களுக்கு தெரிந்தவர்களிடம், முக்கியமாக கனடாவில் இருக்கும் அனைவருக்கும், சொந்தக்காரர்கள், உறவினர்கள், நண்பர்களுக்கு பகிர்ந்து கொண்டு இனி வரும் காலங்களில் இன்னும் 2 மாதங்களில் ஏப்ரல் 31 முதல் வரி செலுத்த வேண்டிய நிலைமை இருக்கின்றது கனடாவில். தனிப்பட்டவர்கள் மற்றும்படி வியாபாரிகள், அவர்களுக்கு புறம்பான ஒரு தேதி ஒன்று வரியை செலுத்துவதற்காக. எனவே இதை அவர்களுடன் பகிர்ந்து கொள்ளுமாறு வேண்டிக் கொண்டு இந்த பதிவை நான் முடிவு செய்து கொண்டேன். நன்றி, வணக்கம்.